விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு வக்ரமான 11/11/2025 11 மார்ச் 2026 உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்கள் 3 நிலைகளில் ஏற்படுகிறது. முதல் நிலை 11/11/2025 முதல் 18 அக்டோபர் 2025 வரலும் உங்களுக்கு ஏற்கனவே உங்க மனைவி நகை தாலி கயிறை கூட அடமானத்தில் வச்சதை 1-2 நகையாவது மூற்ற நேரம் நல்ல நேரம்னு சொன்ன வந்தேன். இந்த 11/11/2025 18 அக்டோபர் 2025 நல்ல நேரம். எதுல நல்ல நேரம்? ஏற்கனவே போய் மாராடி கடையில் அடமானத்துக்கு போனதில் 1-2வது மூட்டிட்டு தேவைக்கு ஏற்ப இந்த 45 நாளுக்கு உங்க மாச தேவைக்கு ஏற்ப பணம் வரக்கூடியதுல நல்ல நாள். புதிய பார்ட்னர்ஷிப் சேருவாங்க, சுய தொழிலுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும், அதுல நீங்க கேட்ட சம்பளமும் கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்த பணப்பற்றாக்குறை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடல் நலத்திலும் நல்ல தேக முன்னேற்றம், ஆரோக்கியம் பெறுதல். பிள்ளைகளுக்கு கடந்த காலத்தில் இருந்த கல்வி மந்தம் இப்போ தெளிவாகும். திருமண பேச்சுக்கள், குழந்தை பாக்கிய பேச்சுகள், இப்படி சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நேரம்தான் முதல் நிலையில் இந்த குரு வக்ரத்தில் 11/11/2025 to 18 அக்டோபர் 2025 வரலாம். அதுக்கப்புறம் 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 மீண்டும் பழைய குருடி கதவை திரடி மீண்டும் பொண்டாட்டி தாலியை கொண்டு போய் அடமானத்தில் போடுறது, நகை அடமானத்தில் போடுறது, வெள்ளி பொருட்களையும் அடமானத்தில் போடுறது, உங்களையே கொண்டு போய் எங்கேயோ அடமானம் வச்ச மாதிரி மனசில் ஃபீல் வருதுங்க. இப்படி சொல்லணும் வார்த்தைகள் இப்படி உழுது பாருங்க. பிறகு அங்கிருந்து வாங்க 18 அக்டோபர் 2025 5 டிசம்பர் 2025 வரலும் இந்த மாதிரி மோசமான பலன்கள் மீண்டும் பழைய குருடி கதவை திரடி என்ற பழைய பலன்களாகவே கெட்ட பலன் நடந்து மீண்டும் 5 டிசம்பர் 2025 11 மார்ச் 2026 வரலும் மீண்டும் அதே தான். போய் மீண்டும் நீங்கள் எங்கேயோ லாக்கான மாதிரி உங்கள் பணம், மனம், பொருள், உடல், பொருள், ஆவி, அறிவு, புத்தி, திறமை எல்லாம் அடுத்தவனுக்காகவே உழைக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஏதோ அவனா பார்த்து கொடுத்தா உண்டு, அவ்வளோதான். ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. ஆக இந்த மொத்தத்தில் முதல் நிலையான 11/11/2025 to 18 அக்டோபர் 2025 தான் உங்களுக்கு நல்ல நேரம். பொருளாதாரத்தில், உடல் நலத்தில், பிள்ளைகள் நலத்தில், குடும்ப நலத்தில், மனைவி விஷயத்தில், பார்ட்னர்ஷிப் விஷயத்தில், சமூக விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், ஸ்பெகுலேஷனில், ஷேர் பிசினஸில், இப்படி எல்லாத்திலுமே சகலத்தில். அப்புறமா 18 அக்டோபர் டு 11 மார்ச் 2026 வரலும் கெட்ட நேரம். அதுக்கப்புறமா ஒரு நல்ல நேரம் இந்த விருச்சிக ராசிக்கு உண்டு. அதுதான் 18 அக்டோபர். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இது 4வது நிலையில் நான் சொல்கிறேன். 18 அக்டோபர் 2025 முதல் 5 டிசம்பர் 2025 இந்த காலகட்டம் உண்மையிலே பொற்காலம். சடார்னு ஒரு விசா அடிக்கிறாம்பார், அச்சாம்பார்னு அடிச்சு அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆயிடுறீங்க. இனிங்க இருந்தால் வேலைக்காகாது. கள்ள துணிலையாவது ஏறி நம்ம நேராக இங்கேருந்து கனடா போயிடுறோம், ஃபாரின் போயிடுறோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்க போகலாம். பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் போட்டு ஃபாரினுக்கு உயர் படிப்புக்கான எஜுகேஷன் லோன் இந்த டைமில் கிடைக்கும். அதுதான் 5 டிசம்பர் 2025 11 மார்ச் 2026 திருமணம் கைகூடுவது, குழந்தை பாக்கியம் ஏற்படுவது எல்லாமே இந்த நேரத்தில் பிரமாதமாக இருக்கும். அப்படியே ஒரு 45 நாள் ஒரு பெரிய ஒளி பிரகாசம் உங்கள் வாழ்க்கையை சூழும். அது கடந்த காலத்தினுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யும். எங்களுக்கு வரலையேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் அந்தளவுக்கு தரித்திர ஜாதகமாக இருக்கும்னு அர்த்தம். வந்தால் யோக ஜாதகம்னு முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள். இப்போ அங்கேருந்து வாங்க விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் நான் என்ன சொன்னேன்? இந்த குரு வக்ரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனைவி தாலி கூட அடமான கடத்துக்கு போயிடுச்சு, மார்வாடி கடைக்கு போயிடுச்சு. உங்கள் உடல், பொருள், ஆவி எங்கேயோ போய் லாக்கான மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வக்ரம் ஆரம்பித்த 11 நவம்பர் 2025 இந்த 11 நவம்பர் 2025 முதல் நிலை 11 நவம்பர் 2025 18 அக்டோபர் 2025 இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம். எதில்? திருமண வாழ்க்கையில், காதல் வாழ்க்கையில், லிவிங் டுகெதர் வாழ்க்கையில், பிறகு பொதுஜன தொடர்பில் மீண்டும் லைம் லைட்டுக்கு வரலாம். நடிகர் செல்வராகவன் அவருக்கு திருமண பொருத்தம் பார்ப்பதற்காக அவர் தந்தையார் மூலமாக என்னிடத்திலே அவர் ஜாதகம் வந்தது. அவரும் இதே விருச்சிகா ராசியை சேர்ந்தவர் தான் செல்வராகவன் அவர்கள். அப்போ அவர் வாழ்க்கையில் அது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு அவரை தெரியுமேன்றதுக்காக சொல்கிறேன். வேறு யாரும் குப்பனையோ சுப்பனையோ ராமனையோ சுப்பனையோ சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களது அனுபவிப்பாங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கான பலன் அவங்களுக்கும் வரும். ஆனால் அவங்க ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்ததுனால தான் அவங்க அவ்வளோ கோடிகள் சம்பாரிச்சாங்க. அதில் கொஞ்சம் போனால் தெரியாது. உங்களுக்கு நிறைய உங்கள்கிட்ட ஒன்றுமே சம்பாதிக்கல போனாக்கா தெரியுது. இவ்வளோ தான் வித்தியாசம். ஆக சூரிய ஒளி எல்லார் மேலே தானே படுது. படலன்னா செத்து போவான்ல. சூரிய ஒளிக்கிட்ட இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஒளியை வாங்கி எல்லார் மேலேயும் பாய்ச்சுது. அப்போ அவங்க மேலே படத்தான் செய்யும்.